ஓம் சைராம், ஜெய் சைராம். என் அன்பின் பிரியமே, பாபா பக்தர்களுக்கு மட்டுமே சாத்தியமாகிற விஷயம். தன் பக்தனுக்கு அருளை மட்டுமின்றி பொருளையும் நம்மை கேட்க வைத்து கொடுக்கிறார். அளவைத்து தீர்வு தருகிறார். சிரிக்க வைத்து சிந்திக்க வைக்கிறார். தனக்காக வேண்டிக் கொள்ள வரவழைத்து பிறருக்காக வேண்ட வைக்கின்றார். ஆனால் உணர்வுகளை சேதப்படுத்தும் எந்த வடிவத்தையும் அவர் ஏற்பதில்லை என்பதை புரிந்து கொள்ள வேண்டும். பாபா 4 வழிகளை நமக்கு கற்பித்து 5 புலன்களை தாமாக அடங்க வைத்து ஆறுதலை தருகிறார். ஆத்மார்த்தமாக அவரை வணங்கும்போது அவற்றை நாம் பெற்றுக்கொள்கிறோம். எந்த நேரத்தில் பாபாவின் தரிசனம் கிடைத்ததோ அந்த நேரமே வாழ்க்கையின் பொன்னான நேரம். பாபாவை தரிசிக்கப் போகிறோம் என்பதை ஜீவர்கள் அறிய மாட்டார்கள். ஆனால் அந்த ஜீவர்கள் தன்னை தரிசிப்பார்கள் என்று பாபா நன்கு அறிவார். ஏன், காலத்தின் ஓட்டம் அவரின் கண்விழிகளுக்கு நன்றாக தென்படும். காலத்தை கட்டுப்படுத்துபவரும் அவரே. காலம் பாபாவின் கட்டுப்பாட்டிலேயே இருக்கும். என் தங்கமே, உனது கர்மத்தின் பலனை நீ அனுபவித்தாக வேண்டும். ஆனால் உனக்கு என் மீது நம்பிக்கை இருந்தால் எனது சாணியத்தின் முன்னர் நெருப்பில் வைக்கோல் எறிவதைப் போன்று உனது கர்ம வினைகள் எரிக்கப்படும். கர்மா எனது பக்தர்களிடம் சக்தியற்ற நிலையில் இருக்கும். மிக்க விசுவாசத்துடன் என்னையே நினைத்து கொண்டு இரு. காலத்தின் போக்கு, கர்மா பற்றிய சிந்தனையின்றி இரு. நான் இருக்கிறேன் என்று நீ முழுமையாக நம்பு தங்கமே. பாபாவிடம் பிரார்த்தனையின்றி வழிபட முயற்சி செய். நீ கேட்டாலும் கேட்காவிட்டாலும் சாய்க்கு நன்றாக தெரியும். நீயாகவா சென்று பாபாவை தரிசிக்கிறாய்? அப்படி நீ நினைத்தால் அது உன்னுடைய அறியாமை. அவர்தான் உன்னை தனது பக்தையாக தேர்வு செய்துள்ளார் என்பதை முழுமையாக உணர்ந்து கொள். அவருக்கு சொந்தமானவையே உடல், உயிர் எல்லாம். எனவே அதனை பற்றி கவலை துளியும் கொள்ளாமல் இரு. எல்லாம் அவன் செயல் என மனதில் நிலை நிறுத்து. பாபாவின் பாதத்தில் முழு இருதயத்தோடு சரணடைந்துவிடு. நம்பிக்கை, பொறுமை, சகிப்புத்தன்மை எல்லாவற்றையும் நிலையாய் கொண்டிரு. எல்லாம் ஜெயமாகும். உனக்காக சில வாயிற்கதவை நான் திறந்தேன். உன் மனம் அதை ஏற்கவில்லை. என்னை நோக்கி நீ வேண்டுதல் செய்ய துவங்கிய நேரத்திலேயே உனக்கு பதில் தரும் வேளையை நான் துவங்கிவிட்டேன் என்பதையும் அதனால்தான் சோதனைகளை அனுபவிக்கிறாய் என்பதையும் பலமுறை அறிவுறுத்தி வைத்திருக்கின்றேன். இப்போதும் அதையே நினைவுபடுத்துகிறேன். கலங்காது இரு. தாமதமானாலும் தப்பாமல் கிடைக்கும் செல்வமே. ஆனால் நீ வேண்டியதையெல்லாம் நான் தருவேன் என்பது உனது தவறான கருத்து. உன்னுடைய கடந்த காலத்தையும் எதிர்காலத்தையும் நான் அறிவேன். ஆனால் என் குழந்தைகளுக்கு எது நன்மையோ அதை மட்டுமே நான் அளிப்பேன். கலங்காது இரு, பயப்படாதே. உனக்கு ஒரு விஷயத்தை தெளிவுபடுத்த விரும்புகிறேன். கவனமாக கேள். இதுவரை மட்டுமல்ல, இன்னும் நீ அனுபவிக்கின்ற, எதிர்கொள்கின்ற ஒவ்வொரு செயலும் உன் முன்ஜென்ம கர்மாவின் படிதான் நடக்கிறது. இதை மாற்ற இயலாது. பரமேஸ்வரனாலேயே மாற்ற முடியாத ஒன்றை நீ அனுபவித்துதான் ஆக வேண்டும். கர்மாவை மாற்ற முடியாத கடவுளை எதற்காக கும்பிட வேண்டும் என நீ நினைக்கலாம். கர்மாவின் தீவிரத்தை குறைத்து அதை நல்ல வழியில் மாற்ற வழிகாட்டுவதற்கு குரு வழிபாடு வேண்டும். அதை என்றும் நினைவில் கொள் தங்கமே. நீ காத்திருந்தது போதும் என் குழந்தையே. மிகப்பெரிய பரிசு ஒன்று உன் கரத்தில் கிடைக்கப் போகிறது. சிந்தித்தால் சிக்கலான கணக்குகளுக்கும் விடை கிடைக்கும். பிரச்சனைகளுக்கு விடை கிடைக்காதா? மனதை குழப்புவது வேறு, அமைதியாக அமர்ந்து சிந்திப்பது வேறு. எப்படி மீள்வது என்னும் தீர்வை பற்றி மட்டும் நீ சிந்தித்துப்பார். ஏன் இப்படி நடந்தது என்று வருந்தாமல் தீர்வு இதற்கும் உண்டு என்பதை நீ கண்டறிவாய். சில நாட்களாக நீடித்த மனக்குழப்பத்திற்கு நான் தீர்வை தருவேன். நடப்பதைக் கண்டு அச்சம் கொள்ள தேவையில்லை. துன்பத்தின் முடிவில் இன்பம் காண்பாய். அதை நிச்சயம் நீ பெறுவாய். ஒரு முக்கியமான குறிக்கோள். அதற்காக நீ பிரார்த்திக்க மறந்துவிட்டாய். ஆனாலும் அது உனக்கு சாதகமாக முடியும் என் குழந்தையே. நீ வாழும் வாழ்க்கை ஒரு அர்த்தமுள்ளதாய் வாழ வேண்டும். வாழ வேண்டும் என்பதற்காக வாழாதே. இந்த பிறவியில் நீ கொண்ட பெயர், அம்மா, அப்பா, உன் குடும்பம், உன் நண்பர்கள், உன் கனவு இவையெல்லாம் இந்த ஜென்மத்தில் மட்டுமே அமையும். ஆனால் ஜென்ம ஜென்மங்களாய் தொடர்வது நம் பந்தம். எல்லா வகையிலும் உன்னை அறிந்தவன் நான். இந்த ஜென்மத்தின் நிகழ்வுகளை நடந்ததும் நடப்பதும் நடக்கப் போவதையும் நான் அறிவேன். பண்பு குணநலத்தோடு வாழ நினைப்பவர்களில் நான் தேடியெடுத்த என் பொக்கிஷம் நீ.
வாழ்க்கையை உணர்வுள்ள வாழ்க்கையாய் வாழ நினைக்கும் எண்ணம், மற்றவர்களின் உணர்வுகளுக்கும் மதிப்பு கொடுக்கும் எண்ணம் பிறவியிலேயே நீ கொண்டது. உன் குணத்தை மற்றவர்களுக்கு நல்லதாய் நினைக்க வேண்டும் என்ற உன் எண்ணத்தை எப்போதும் உனக்கு நான் அருளுவேன். வாழ்க்கையில் 1000 நடந்திருக்கலாம், ஆனால் தவறுகளை நீ மாற்றிக்கொள்ளும் மனப்பக்குவமும் போராடும் உன் தன்மையும் மிக பெரியது. அந்த போராட்டங்களுக்கான பதிலை நிச்சயம் நான் உன்னிடத்தில் புதையலாய் சேர்ப்பேன். நீ என்னை தேடி அலையும் தருவாயில் நான் உன்னிடத்தில்தான் இருக்கிறேன் என்ற என் குரலை நீ கேட்க மறந்துவிட்டாய். நீ மனவேதனையில் இருந்ததால் என் பார்வையில் நீ அமைந்தாய். ஆனால் என்னை பார்க்க உன் மனநிலை அமைதி இழந்து தேவையில்லாத காரணங்களை யோசித்து கொண்டு இருந்ததே காரணம். என்னை முதலில் வெளியில் தேடாதே, முதலில் உனக்குள் இருக்கும் என்னை பார். நீ என்னை நோக்கும் பார்வை ஒரே பார்வையாக இருப்பதால்தான் நான் உன் சிந்தனையை மாற்ற முயற்சி செய்கிறேன். என்றும் நீ என் பார்வையில் இருப்பாய். என் பரிபூரண அருளும் ஆசிர்வாதமும் அன்பும் உனக்காக எப்போதும் உண்டு என் குழந்தையே. கடவுளின் திட்டம் எப்பொழுதும் சிறந்தது. சில சமயங்களில் செயல்படுத்தும் முறை தாமதமாகவும் வேதனையாகவும் இருக்கலாம். ஆனால் அவர் மௌனமாக இருக்கும்போதும் நீ காத்திருக்கும் போதும் நான் உனக்காக சிறந்த சூழ்நிலைகளை தயார் செய்து கொண்டிருக்கிறேன் என்பதை நீ எப்போதும் நினைவில் கொள். வாழ்க்கையில் உனது போராட்டங்கள், அவமானங்கள் என எல்லாவற்றையும் தாண்டி இன்று நிற்கும் இடத்தை நீ சற்று யோசித்துப் பார். இந்த இடத்தை அடைந்துவிட்ட உன்னால் இதைவிட உயர்ந்த இடத்திற்கு செல்ல முடியாதா? உன் மனதில் முடியும், எல்லாம் சாதிக்க முடியும் என்ற கோட்பாடு இருந்தாலும் உன் மனதளவில் தளர்ந்து பயந்து போய் இருக்கின்றாய். அதை தூக்கி தூரமாக எறி. எல்லாம் உன்னை வந்து சேரும். நீ இருக்கின்ற நேரம் என்பது கஷ்ட காலத்தின் விளிம்பை எட்டி இருக்கிறாய். அந்த இடத்தில் சில தடுமாற்றங்கள் இருந்தாலும் நீ எவ்வளவு தூரம் மேலோங்கி வந்துள்ளாய் என்று யோசித்துப்பார். நிச்சயம் நீ வெளியில் வருவாய். உன் மனதைரியம் எத்தகையது? அதற்கு முன்னால் எல்லாம் தூசி போன்றது. அதனால் கலங்காதே. உன்னில் நிச்சயம் வெற்றி என்ற தீபத்தை நான் ஏற்றுவேன். எத்தனையோ துயரங்களை கடந்து வந்துவிட்டாய். இனி வரக்கூடிய நாட்கள் எல்லாமே உனக்கு பொற்காலமே. நீ வாழவே கூடாது என நினைத்தவர்கள் முன்பு வைரமாக ஜொலிக்கப் போகிறாய் என் குழந்தையே. நமது எண்ணம்தான் நமக்கு முதல் பயமே. என்ன நடக்குமோ என்று பயப்படுவதை விட நடப்பது நடக்கட்டும் என்று தைரியத்தோடு இருந்தால் நடப்பது அனைத்தும் என்றும் உனக்கு நல்லதாகவே நடக்கும். உன்னுடைய மதிப்பு உயரப் போகிறது. உன்னை நிராகரித்தவர்கள் உன்னை தொடர்பு கொண்டு உதவி கோருவார்கள். நீ வாழ்வில் தோற்கவில்லை குழந்தையே. உன்னுடைய நல்ல செயல்களை, நல்ல எண்ணங்களை ஒவ்வொரு இடத்திலும் பதிவு செய்துவிட்டு வந்திருக்கின்றாய். அவைகள் எல்லாம் இப்போது உனக்கு நன்மை செய்ய உன்னை தேடி வரும். தினமும் நடக்கும் ஏற்றத்தாழ்வுகளை உற்று நோக்கி வருந்தாதே. உன் வாழ்க்கை இப்போது ஏற்றத்திலும் நல்ல மாற்றத்திலும் செல்கிறது. நீ ஆசைப்பட்ட வாழ்க்கையை நீ வாழ்ந்து சில காலங்களுக்கு பிறகு என்னுடைய பிரார்த்தனையில் முழு நேரமும் செலவிட உனக்கு வாய்ப்பு உருவாகும். நேர்மறை சிந்தனையோடு இரு. நல்ல நிகழ்வுகள் நிச்சயமாக நடக்கும். ஒரு நாளும் நீ எடுக்க நினைத்த முயற்சியிலிருந்து விடுபட நினைக்காதே. முழுவதுமாக அதில் ஈடுபடு. எதற்காகவும் எந்த விதமான சூழ்நிலையிலும் கவலைப்படாமல் இரு. உன்னை இந்த அற்புதமான அழகான உலகத்திற்கு அறிமுகப்படுத்தியது நான். உன்னை நிச்சயமாக அனைத்திலும் இருந்து பாதுகாப்பேன். நீ விரும்பியது அத்தனையும் உனக்கு நான் வழங்கப் போகிறேன். எதற்காக காத்திருந்தாயோ அது விரைவில் உன்னை தேடி வரும். உன் வாழ்க்கையே ஒரு போராட்டக் களம். அந்த போராட்ட களத்திலிருந்து நீ இப்போது மீண்டு வந்திருக்கின்றாய். நீ பட்ட வேதனையிலிருந்தும் விடுபட்டு விட்டாய். உன் கர்ம பலன்களை முழுவதுமாக நான் ஏற்றுக்கொண்டேன் குழந்தையே. இனி உயரப் போகிறாய். அனைத்திலும் வெற்றி பெறப் போகிறாய். நான் நடத்தி காட்டுவேன். உன்னோடு நான் இருக்கிறேன். நிச்சயம் நீ உயர்ந்த நிலைக்கு போகத்தான் போகிறாய். பொறுமையாக இரு. நான் என்றும் உன் நிழலாக இருப்பேன். தேவையில்லாமல் உன்னை நீ வருத்தி கொள்ளாதே குழந்தையே. நீ உன் வாழ்க்கையில் தத்தளித்து கொண்டு இருக்கிறாய் என்பதை நான் அறிவேன். உன்னை என் கரம் கொண்டு இறுக பிடித்து காப்பாற்றிக் கொண்டு இருக்கிறேன். இன்னும் சில நாட்களில் அனைத்தும் மாறும். உன் எண்ணங்கள் அனைத்தும் நிறைவேறப் போகிறது. யாரும் இல்லையே, எல்லாம் தவறாக நடக்கிறதே, என்ன செய்வது என்று நினைக்காதே. நான் உனக்காகத்தானே இருக்கிறேன். நிதானமாக யோசித்து செயல்படு. அவசரப்படாமல் பொறுமையாக இரு. உன்னை விட்டு யார் விலகினாலும் அதையே நினைத்து கவலைப்படாதே. எல்லாம் நன்மைக்கே என்று எடுத்துக்கொள்.
யார் உன்னை வெறுத்தார்களோ, யார் உன்னை உதாசீனப்படுத்தினார்களோ, யார் உன் நம்பிக்கையை கெடுத்தார்களோ அவர்கள் முன் நீ மேன்மேலும் வளர்ச்சியடைந்து உன் வாழ்வில் வெற்றி பெறப்போகிறாய். உனக்கு வரும் அத்தனையையும் நானே ஏற்பேன். என் அனுமதியில்லாமல் இங்கு எதுவும் நடக்காது. அதனால் கலங்காதே. அனைத்தும் பொடி பொடியாக போகிறது. உன் மனம் தெளிவாகும். நீ இழந்ததையெல்லாம் மீண்டும் பெறுவாய். என் செல்ல பிள்ளையான உனக்கு குறைகள் ஏற்படாமல் நான் பாதுகாப்பேன் என் தங்கமே. ஒன்றை மட்டும் நினைவில் வைத்துக்கொள். உன் வாழ்க்கையில் இக்கட்டான நிலையில் எடுக்க வேண்டிய முடிவுகளை எல்லாம் நீயே முடிவு செய். உன்னுள் இருக்கும் நான் அதற்கு உதவி புரிவேன். உன் செயல் அனைத்துமாக நானே இருப்பேன். எவர் ஒருவரும் உன்னுடைய வாழ்க்கை பயணத்தை புரிந்து கொள்ளப் போவதில்லை. நீ இங்கு வாழ்வது உன் வாழ்க்கையை வாழத்தானே தவிர ஒவ்வொருவரும் உன்னை புரிந்து கொள்வதற்காக அல்ல. இதை என்றும் நீ நினைவில் வைத்துக்கொள். நீ நம்பிக்கையோடு இரு. நல்லதே நடக்கும். வெகு காலமாக நான் உன் பக்தியை கண்டு வியந்து மெச்சி வருகின்றேன். நான் அன்பும் கருணையும் இரக்கமும் உருக்கமும் உள்ளவன் என்று உன்னால் கொண்டாடப்படுவேன். உனக்கான நேரம் வரும் வரை நீ மௌனமாக இரு என் குழந்தையே. ஏனென்றால் மௌனம்தான் சிறந்தது. நீ எதற்காக காத்திருந்தாயோ அது உன் வாயிற்கதவை விரைவில் தட்டப்போகிறது. நான் உனக்கு எதுவுமே செய்யவில்லை என்று நீ கதறி அழுத நாட்கள் எல்லாம் முடிவுக்கு வந்துவிட்டது. உன் கோரிக்கைகளை நான் என்றும் நிராகரித்தது கிடையாது குழந்தையே. நிச்சயம் அது நிறைவேறும். உன் கனவுகள் அனைத்தும் மெய்ப்படும். முதலில் உன் மனதில் தோன்றும் தேவையற்ற சஞ்சலத்தை அழித்துவிடு. உன் வார்த்தைக்கு யாரும் மதிப்பளிக்கவில்லையே என்றுதானே நீ அதிகம் வருந்துகிறாய். வருந்தாதே. உன் நல்ல வார்த்தைகளை செவிசாய்க்காமல் வழி நடப்பவர்களுக்குத்தான் இழப்பு, உனக்கு இல்லை. உன்னை சுற்றியுள்ளவர்களில் யார் நல்லவர் கெட்டவர் என்ற சந்தேக கண் கொண்டு பார்க்காதே. நீ உன் கடமையை செய். ஒருவேளை அவர்கள் உனக்கு தீங்கு இழைத்தால் அதற்கான தண்டனையை நிச்சயம் அவர்கள் அனுபவிப்பார்கள். கவலைகளையெல்லாம் தூக்கி எறி. வாழ்க்கையை நம்பிக்கையோடு எதிர்த்து நில். அப்போதுதான் உன்னால் தடைகளை தகர்த்து வெற்றியடைய முடியும். உன் துயரங்கள், வியாதிகள், கடன் சுமைகள் அனைத்தும் உன்னை விட்டு விலகும். உன் நிழலாக நான் இருக்கும்போது எதற்காகவும் நீ கலங்கக்கூடாது குழந்தையே. மனதில் நம்பிக்கையோடு இரு. நீ மகிழ்ச்சியாக இருப்பதை பார்ப்பதற்கே நான் என்றும் விரும்புகிறேன். எப்பொழுதும் உன்னை நான் கைவிட மாட்டேன். என் ஆசீர்வாதங்கள் என்றும் உனக்கு துணை நிற்கும். உன் மனமானது தள்ளாடிக்கொண்டு இருக்கிறது. கடிவாளம் இல்லாமல் ஓடிக்கொண்டு இருக்கிறாய். என்றாவது ஒரு நாள் விடியும் என்று காத்திருக்கிறாய். நீ அனுபவித்து வரும் துயரங்களிலிருந்து, கடினமான சூழ்நிலைகளிலிருந்தும் விடுபட துடிக்கின்றாய். மாற்றங்கள் நடக்கப் போகிறது குழந்தையே. இனி வரும் காலங்களில் உன்னை பாராட்டி பெருமைப்படுத்தப் போகிறார்கள். நீ விரும்பிய வாழ்க்கையை வாழப்போகிறாய். உன்னுடைய தோற்றங்கள் புது பொலிவோடு அனைவரும் கவரும்படி இருக்கும். உன்னை தேடி அனைத்தும் வரப்போகிறது. நீ எப்படி வாழ வேண்டும் என்பதை நான் எழுதி கொண்டு இருக்கிறேன். உன்னை அனைத்திலும் சிறந்து விளங்கும்படி நான் செய்வேன். இனி எதற்காகவும் கலங்காதே. எந்த சூழ்நிலையிலும் உன்னை நான் கைவிட மாட்டேன் தங்கமே. உன் மனம் புண்ணாகி போனதே என வருந்தாதே. இதோ என் மென்மையான கரங்களால் உன்னை வருடிக்கொண்டு உன் பக்கத்தில்தான் நான் உனக்காக இருக்கின்றேன். மிக விரைவில் உன்னை பொன்னாக்கும் நாள் வந்து கொண்டு இருக்கிறது. எப்பொழுதும் எந்த ஒரு சூழ்நிலையிலும் கவலை மட்டும் கொள்ளாதே. உனக்கு எல்லா சூழ்நிலைகளிலும் நான் துணை நிற்பேன். என் வார்த்தைகள் மீது நம்பிக்கை வைத்து செயல்படு. மீதியை நான் பார்த்துக்கொள்கிறேன். உன் காரியங்கள் அனைத்தும் வெற்றி பெறும். உன்னுடைய மனதிற்கு நிம்மதியை தரும் மாற்றங்கள் தான் இப்போது உன் வாழ்வில் நடக்கின்றன. விரைவில் உன் மனம் எதிர்பார்த்த அந்த நிம்மதியான வாழ்வை நீ வாழப்போகிறாய். இல்லத்தில் உள்ள பிரச்சனைகள் முடிவுக்கு வரும். உன் உள்ளத்தில் அடுத்து என்ன செய்ய வேண்டும் என்ற தெளிவான சிந்தனை பிறக்கும். நான் உன்னை காக்க வைக்கிறேன் என்று நினைக்காதே என் குழந்தையே. காத்திருப்பின் பலனை நீ அறியும்போது நீயே கண் கலங்குவாய். அதற்கான காலத்தை அடைய நீ நெருங்கி கொண்டு இருக்கிறாய். வாழ்க்கையில் எந்த நிமிடம் என்ன நடக்குமோ என்று பயந்து பயந்து வாழ்வதை விடுத்து, எல்லாம் நான் வணங்கும் தெய்வம் பார்த்து கொள்வார் என்று நீ நிம்மதியாக இரு. வாழ்க்கையில் முன்னேற வேண்டும் என்ற எண்ணமும் சாதிக்க வேண்டும் என்ற வேகத்தோடும் உன்னுடைய வாழ்க்கையை நகர்த்தி கொண்டு வருகிறாய். எல்லாம் செய்ய வேண்டும் என்ற உன் எண்ணங்களை அமர்த்தி அதே இடத்தில் உட்கார வைக்கின்றது உன் நேரம்.
இன்று முடிவு எடுக்கலாம், நாளை அதற்கான விஷயங்களை யோசித்து முடிவு எடுக்கலாம் என உன் நேரத்தை நீ வீணடிக்கின்றாய். அதை மாற்று. இப்போதைய நிலைக்கு என்ன விஷயங்கள் செய்யலாம் என்று யோசி. பிறகு எதிர்காலத்திற்கான யோசனைகளில் கவனம் செலுத்து. உன் 3 காலங்களிலும் உன் கூடதான் நான் இருப்பேன் என்ற வாக்குறுதியை உனக்கு கொடுத்துள்ளேன் அல்லவா? என் வாக்குறுதி என் உயிருக்கு மேல் விலை மதிப்பில்லாதது. பிறகு ஏன் உனக்கான ஒன்றையும் நான் செய்ய மாட்டேன் என்று நினைத்து கொண்டு இருக்கிறாயா? நீ உனக்கு இது தேவை என்று குரல் கொடுப்பதற்கு முன்பாகவே உனக்கான அனைத்தையும் நான் அறிவேன். அப்படி இருக்கையில் உன் எதிர்காலத்திற்காக நான் யோசிக்காமல் எப்படி இருப்பேன்? உனக்கு எந்த நேரத்தில் என்ன தேவை என்பதையும் அவை உனக்கு நல்லதா என்று யோசித்த பிறகு அது உன்னை தேடி நிச்சயம் வரும். உனக்கான வாழ்வை நான் உருவாக்கினேன். அதில் உன் தேவைகளை பூர்த்தி செய்வதே என் சந்தோஷம். உன் வாழ்க்கைக்கு என்றும் நல்ல இனிமையான சங்கீதத்தை கொடுப்பேன். உன் கூடவே இருந்து நீ ஜெயமாக அனைவரது ஆசீர்வாதங்களையும் பெற்று நீ வாழ்வதை நானும் கண்கூட பார்க்கத்தான் போகிறேன். வெற்றியை பற்றி கவலைப்படாதே. நான் உன்னோடு இருப்பதே உனக்கு வெற்றிதான் என் குழந்தையே. இன்று உன் வாழ்க்கையில் ஏற்பட்டுள்ள எல்லா பிரச்சனைகளுக்கும் நீதான் காரணம். யோசிக்காமல் செய்யும் செயலால் உனக்கு எவ்வளவு பிரச்சனைகள்! உன்னுடைய கடும் சொற்களால் யார் மனதையும் கஷ்டப்படுத்தாதே. உன் கோபம் உனக்கு எதிரி, அதை குறைத்துக்கொள். இந்த ஜென்மம்தான் மனித பிறவி. அடுத்த ஜென்மம் என்ன என்பது உனக்கு தெரியாதல்லவா? எல்லோரிடமும் அன்பாக நடந்து கொள். வாழும் காலம் சில காலம்தான். இதில் எதற்கு போட்டியும் பொறாமையும்?